கனவு கன்னியா மாறுவாங்கன்னு பார்த்தா, ஒரே படத்துல ஓடிப்போன நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரியா கில். தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல மொழிகள்ல நடிச்சவங்க தான் இவங்க. ஆனா தமிழ்ல ஒரே ஒரு படத்துல தான் நடிச்சிருக்காங்க. நம்ம தல அஜித் கூட சேர்ந்து ரெட் அப்படின்ற படத்துல நடிச்சாங்க. அந்த படம் சரியா போகல. ஆனா அதுக்கு காரணம் இவங்க கிடையாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ராசி இல்லாத நடிகை அப்படின்னு சில பேரை சொல்லுவாங்கல்ல. அப்படி ரெட் படத்துக்கு அப்புறமா பிரியா கில்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அதுக்கப்புறமா தமிழ்ல இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் சரியா வரவே இல்ல. அட போங்கடா நீங்களும் உங்க சினிமாவும் அப்படின்னு பிரியா கில்ல ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க. சினிமா பக்கமே வரல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மோனிகா. சில நடிகைகள் நம்ம தமிழ் சினிமாவில் லைட்டா தலையை காட்டிட்டு போயிருவாங்க. ஆனா பாலிவுட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தங்க தான் மோனிகா. நம்ம விஜய் கூட மின்சார கண்ணா அப்படின்ற சூப்பரான படத்துல இவங்க நடிச்சாங்க. அந்த படம் இளைஞர்கள் மத்தியில மாபெரும் ஹிட் ஆச்சு. இருந்தாலுமே மோனிகாக்கு தொடர்ந்து நம்ம தமிழ்ல பெரிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. ஏற்கனவே இருந்த ஹீரோயின்ஸ் மோனிகாவை உள்ள வரவும் அலோ பண்ணல. ஆனா இப்ப வரைக்குமே நிறைய பாலிவுட் படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ்ல இந்த ஒரு படத்தை தவிர வேற எந்த ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு சரியா வராததுனால தமிழ் பக்கம் அவங்க கவனம் செலுத்துறதையும் நிறுத்திட்டாங்க. மோனிகாக்கு கல்யாணமாகி அது டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா சினிமா பக்கம் பெருசா கவனத்தை செலுத்தாம சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஹிந்தி டெலிவிஷன்ல பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோஷினி. ரோஷினிக்கு நம்ம தமிழ் பட வாய்ப்பு கிடைக்காம போகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க நடிகர் கமலஹாசனோட நடிப்புல வெளியான குணா படத்துல நடிச்ச அபிராமி தான் இவங்க. அபிராமி கேரக்டர் இன்னைக்குமே ரசிகர்களால கொண்டாடப்பட்டுட்டு தான் இருக்கு. ஆனா அந்த டைம்ல இந்த படத்தை தியேட்டர்ல பெருசா மக்கள் கண்டுக்கவே இல்ல. ஒருவேளை இந்த படத்தை அப்பவே மக்கள் கொண்டாடி இருந்தாங்க அப்படின்னா ரோஷினி கண்டிப்பா நம்ம தமிழ்ல ஒரு முன்னணி நடிகையா வலம் வந்திருப்பாங்க. அபிராமி கேரக்டர்ல ரோஷினி நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அவ்வளவு ஆப்டா இருக்கும் அவங்களுக்கு அந்த கேரக்டர். இருந்தாலுமே தொடர்ந்து இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வராம பாலிவுட்ல சில படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பவுமே தமிழ் படங்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகளை தேடிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா பாலிவுட்லயும் இவங்களுக்கு சரியான பட வாய்ப்புகள் வராம சினிமா விட்டு மொத்தமா ஓடி போயிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரிங்கி கண்ணா. ஹிந்தி திரைப்பட நடிகரான ராஜேஷ் கண்ணாவோட மகள் தான் இவங்க. இவங்களுக்கு நம்ம தமிழ்ல மஜ்னு அப்படின்ற படத்துல பிரசாந்த்க்கு ஹீரோயினா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த படத்துல ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹிந்தியிலேயே பிஸி ஆயிட்டாங்க. ஹிந்தியில சில படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா குடும்ப கோட்டில செட்டில் ஆனவங்க சினிமாவுல எந்த ஒரு படங்களும் பண்ணல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மானு. 1998ல ஃபேமஸ் ஆன நடிகை இவங்க. நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க அதுக்கப்புறமா இவங்க தமிழ் சினிமாவே ஆள போறாங்க அப்படின்னு. ஆனா ஒரு படத்துல கூட இவங்க நடிக்கல. தமிழ்ல நடிகர் அஜித் நடிச்ச படம் தான் காதல் மன்னன். 1998ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல அஜித்துக்கு ஜோடியா மானு அறிமுகமாகறாங்க. பெரிய அளவுல இவங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிச்சு. ரசிகர்கள் மத்தியிலேயும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ்லாம் இவங்களுக்கு உருவாகிச்சு. அதுக்கப்புறமா தமிழ்ல இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா மானு அதை எதையுமே ஏத்துக்கல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு நடிக்கிறத தாண்டி அவங்களுக்கு டான்ஸ்ல தான் பயங்கர ஆர்வம். ஒரு மிகப்பெரிய டான்சர் ஆகணும் அப்படின்ற ஆசையில சினிமாவுல வந்த வாய்ப்பு எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி டான்சர் ஆயிட்டாங்க. சரி நம்ம தமிழ்ல தான் நடிச்சிருக்க மாட்டாங்க, பாலிவுட்ல நடிச்சிருப்பாங்க அப்படின்னா அங்கேயுமே இவங்க சரியா எந்த ஒரு படத்துலயும் நடிக்கல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களோட மனசுல ஒரு ஆழமான இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.